ரஹ்மான்கிட்ட வந்து அவன் வந்து இது பாட ஆரம்பிச்சா. அப்போ நான் வந்து அவர்கிட்ட கேஷுவலாக சொன்னேன். ஃபர்ஸ்ட்ல வந்து எப்படின்னா அந்த தெனாலி டைம்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து எனக்கு ஐ வாண்ட் சம் கிட் டு சிங் ஒன் சாங் சொன்னார் அவர். சார் ஐ நோ ஒன் கிட் ஹூ கேன் சிங். அப்படியா, யார்? சார் என் பொண்ணு தான். சரி, நாளைக்கு கேன் யூ கெட் ஹர் ஹியர், டுமாரோ வில் ரெக்கார்ட் த சாங். அப்படி தான் ஃபர்ஸ்ட்ல கொண்டு வந்து அப்புறம் அவளை நான் அன்னைக்கு கூட நான் உள்ள போல அவளை அனுப்பிட்டு அவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டேன்னு அந்த ஆலங்கட்டி மழை அந்த பாட்டு பாடினா. அதுக்கப்புறம் when she wanted to sing, அப்போ அவர்கிட்ட வந்து கேஷுவலாக வந்து இந்த மாதிரி சரண்யா வந்து இப்போது அவருக்கு மெயில் அனுப்பினேன். ஸோ அப்போ உடனே அவர் வந்து கூப்பிட்டு ட்ரை பண்ணார். என்கிட்ட வந்து உடனே மெயில் அனுப்பினார். வெரி டிஃப்ரெண்ட், ஷீஸ் ரியலி குட்னு மெயில் அனுப்பினார். அவர் சொன்னார்னா எனக்கு தாட் ஓகே. தென் ஐ செட் ஓகே, நீ வந்து அதில் டோன்ட் கெட் எக்ஸைட்டட் பை ஆல் திஸ். இதனால் வந்து உடனே இம்மீடியட்டாக ஏதோ நடக்கணும்னா கிடையாது. ஏன்னா ஒரு பாட்டு, ஏதோ ஒரு பாட்டு கூப்பிட்டு அந்த பாட்டு உனக்கு இட் ஹாஸ் டு ஒர்க் ஃபார் யூ, இட் ஹாஸ் டு ஒர்க். அது கமர்ஷியலாகவும் ஒர்க் ஆகணும்,